friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செட்டிநாடு முகல் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 750 grams chicken வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதல மசாலாலாம் சேர்த்து மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 கப் தயிர், லெமன் ஜூஸ் half. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 20 minutes நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம கடாயில இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மெயின் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, கொஞ்சமா பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை, 5 லவங்கம். இது எல்லாத்தையும் சேர்த்து 3 ல இருந்து 5 நிமிஷம் போல நல்லா வறுத்துக்கோங்க. இது ஆறுனதும் இதை ஒரு ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி நெய்ல பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதுல மெலிசா நறுக்குன வெங்காயம் 1, இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல நம்ம ஊற வச்ச சிக்கனை உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கனை ஊற வைக்கும் போதே வேற கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் போல நல்லா வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இப்போ 30 minutes ஆயிடுச்சு. ஆஹா, நல்லா வாசனை வருது. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கன் நல்லா ஜூஸியாவும் இருக்கு. அவ்வளவுதான், நம்மளுடைய செட்டிநாடு முகல் சிக்கன் கறி ரெடி. இதை நீங்க சப்பாத்தி, இட்லி, தோசை இதெல்லாத்தோடய வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.